மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் பெரும்பான்மை இடங்களில் 200க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்று ஒரு அசைக்க முடியாத இதுவரை வரலாற்றில் இல்லாத வெற்றியை பெற்று சாதனை படைக்கப் போகிறார். இது வரலாற்று சாதனை படைப்பார். இந்த தேர்தலில் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் வரலாற்று சாதனை படைப்பார். அந்த அளவிற்கு தமிழகம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. திட்டங்களை தந்திருக்கிறார். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களும் இன்றைக்கு நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே தமிழகம் உயர்ந்த மாநிலமாக இந்தியாவிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக பெரும்பான்மையான மெஜாரிட்டி பெற்று இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறார்கள். ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்திருக்காரு. தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்குது? இல்லை, அவர் வந்தது நிச்சயமாக திமுகவுக்கு அதை வந்ததை நான் வரவேற்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அந்த இயக்கத்தில் இருந்த பொழுது முன்னாள் முதலமைச்சராக இருந்தார்கள். அதில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். நிச்சயமாக இயக்கத்திற்கு வலு உருவாகும். தென் மாவட்டங்களில் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு மக்களிடத்தில். ஆக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் பலமாக சேரும். ஓபிஎஸ் வந்ததுக்கு வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுது. இப்போ தான் தீபாவளி பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க அது வெற்று விமர்சனம். நீங்கள் வந்து அவங்க விரக்தியில் அதிமுக என்பது அழிவுப்பாதையில் போய் கொண்டிருக்கிறது, பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இயக்கம் இந்த தேர்தலுக்கு பின் இருக்குமா இருக்காதா என்ற கேள்விக்குறியை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அங்கே ஒரு ஜனநாயகம் இல்லை. அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு ஜனநாயகம் இல்லாமல் செயல்பட்ட காரணத்தால் அந்த இயக்கம் சீர்குலைந்து போயிருக்கிறது. காரணம் சுயமரியாதை. இந்த இயக்கம் திராவிட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு தான், சுயமரியாதைக்கு தான். ஆனால் அந்த பெரியாருடைய படத்தை கூட வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்றால் கூட்டணி எதற்கு? இன்றைக்கு மதுரைக்கு வருகை தராரு பிரதமர். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. எத்தனையோ முறை வந்திருக்கிறார்கள், பிரதமர் வந்திருக்கிறார்கள், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் பொதுவாக வடமாநில அரசியல் எடுபடாது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் தான் இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள். வேறு யாரும் பெரிதாக யாருக்கும் மக்கள் மதிக்க மாட்டார்கள்.